தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயுடைய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 16 மற்றும் 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 4ஆம் வாரம் மார்ச் 19ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்னைக்கு நாம புனித யோசேப்பு, அதாவது தூய கன்னி மரியாவினுடைய கணவருடைய பெருவிழா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூசேப்பர். ஓகேங்களா. சூசேப்பர் தான் இருக்கிற ஆண்கள்லயே மிக 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 அதிசயமானவர். ஓகேங்களா. மிக மிக கொடுத்து வச்சவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஏன்னா கடவுளுக்கே ஒரு தந்தை, அதாவது வளர்ப்பு தந்தையாக கடவுளே ஒரு பாதுகாப்புக்கு குழந்தையா இருக்கும்போது ஒருத்தர் தேர்ந்தெடுத்தது அப்படின்னா யாரு? நம்ம சூசேப்பர் தான். அது மட்டும் இல்லாம பாருங்கன்னா, நம்ம சூசேப்பர்கிட்ட கடவுள் தூதர்கள் மூலமா நைட்டு தூக்க கனவுல பேசியிருக்காங்க. ஓகேங்களா. நிறைய தடவை கனவுல பேசியிருக்காங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ கனவு காணும் சூசேப்பரை வச்சு நம்ம சில பேர் ஜெபம் பண்ணுவோம் அவர் மூலமாக. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் கடவுளுக்கு பிடித்த நேர்மையானவர்களாக இருந்தோம்னா கடவுள் அவருடைய பணிக்காக நம்மளை தேர்ந்தெடுத்துக்குவாரு. நமக்கும் சில டைம் கனவுள் மூலமாக கூட நமக்கு வழிகாட்டுவார். நம்ம பல குழப்பங்கள் இருப்போம். இது பண்ணலாமா, அது வேணாமா, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, திருமணத்துக்கு இருக்கவங்க எந்த பொண்ணு சூஸ் பண்ணணும், எந்த பையனை சூஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஒரு கவலையில் குழப்பத்தில் இருக்கும்போது, எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்தந்த குழப்பத்தில் இருக்கும்போது கடவுள் மேலே நம்ம பாரத்தை கொடுத்துட்டு அவர் காட்டின வழியில் நடந்தோம்னா, நேர்மையாக இருந்தோம்னா, நம்மளை அவர் அழகாக வழிகாட்டுவார். எந்த வழியிலனா வழிகாட்டுவார். ஓகேங்களா. கனவுல மட்டும் கிடையாது, நேரில் கூட வழிகாட்டுவார். பட் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். அதனால நம்ம வாழ்க்கை மேன்மேலும் உயரும். கடவுளுக்கு பிடித்த மகளாக நம்ம வாழ முடியும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவை போல இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.